இயேசு தாமாகவே நம்ம லைஃப்பில் நம்ம வீட்டுக்குள்ளே அவர் வருவார்னா அதை போல் ஒரு மேன்மை வேறு ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளை இப்போ அவராகவே நம்மளை ப்ளெஸ் பண்ணுறதுக்கும், அப்போ அதைத்தாங்க இதைத்தாங்கன்னு இந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, இந்த சில பிள்ளைங்க இந்த கடையில் பார்த்துங்க ரொம்ப அடம் பிடிச்சிக்கிட்டு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னுக்கிட்டு ரொம்ப பண்ணுவாங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பாங்க, வேறு வழி இல்லைன்னா அது ஒரு வேண்டா வெறுப்பாக வாங்கி கொடுப்பாங்க. அப்படி நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை போராடி பெறுவதில் எனக்கு அவ்வளோ திருப்தி கிடையாது. ஏன்னா வேதம் சொல்கிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை பிரியன்னா அதை இப்போ சொல்லும்போது எனக்கு கர்த்தர் எனக்கு உணர்த்துகிற காரியம், 12 கோத்திரங்கள் இஸ்ரவேல், அந்த இஸ்ரவேல் வம்சத்தில் 12 கோத்திரங்கள், அந்த ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்கள் இல்லையா? ஒவ்வொருத்தர் சொல்லும்போது இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமான ஆசீர்வாதங்கள். அது ஆண்டவரே தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து பேசுகிற காரியம். ஓகே, அப்போ அதே போல தான் இந்த நாட்களிலும் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் எனக்கு உரிய ஆசீர்வாதத்தை அவர் எனக்கு தருவார். அதே நேரத்தில் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவரை கழட்டி விட்டுறக்கூடாது. சாதாரண தமிழில் சொன்னால் அவரை கழட்டி விட்டுறது. சில பேர் காரியம் நடக்கிற வரைக்கும் கூட இருந்து ஆமாம் ப்ரைஸ்லாட் ஆமாம் கடைசியில் காரியம் முடிஞ்சோடனே ஃபோன் எடுக்க மாட்டாங்க, காரியம் முடிஞ்சோடனே கண்டுக்க மாட்டாங்க. அப்படி இருந்துடக்கூடாது. கடைசி வரைக்கும் இயேசு நமக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். இந்த பூமியில் கடைசி வரைக்கும் அவர் அன்பு செலுத்தினார். அதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ சமுதாயத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வகையில் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே இயேசு தானாகவே செயல்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நேற்று நான் உங்களோட பேசினேன். இன்றைக்கி நான் உங்களோட கூட பேச போகிறேன். பழைய ஏற்பாட்டுக்கு கொஞ்சம் போகலாம். ஆமேன். பழைய ஏற்பாட்டில் ஆமேன் வேதத்தை வாசிங்க. உபாகமம் 31, உபாகமத்தின் புத்தகம் 31 நீங்கள் வாசிக்க கவனிக்க வேண்டிய வார்த்தை 8ஆம் வசனம். 8ஆம் வசனம் எல்லாம் திருப்பி உனக்கு முன்பாக போகிறவர், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் தாமாகவே செயல்படுகிற கர்த்தர் என்பதற்கு இன்னொரு எவிடன்ஸ் ஆண்டவர் வேத வசன வெளிச்சத்தில் நமக்கு விளக்கி போதிக்கிறார். ஆமென். இயேசு தாமாகவே, கர்த்தருடைய பிள்ளைகளை, அதான் ரொம்ப அவராகவே. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். இன்றைக்கி நேற்று இல்லை, ரொம்ப வருஷமாகவே நான் அந்த வசனத்தை நான் ரொம்ப உறுதியாக பிடித்து கொள்வேன். இயேசு தாமாகவே அவர் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சிட்டான்னா அதை யாரால் தடுக்க முடியாது. சரியா? நீங்கள் அவரை மீட் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா எப்படியாவது மீட் பண்ண வச்சுருவார். எங்கேயாவது மீட் பண்ண வச்சு எப்படியாவது ஆண்டவர் கனெக்ட் பண்ணிடுவார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இப்போ ஒரு ஆளை மீட் பண்ண போகிறீங்க, எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் தெரியாத நேரத்தில் பிளைண்டாக நீங்கள் இருக்கும்போது எங்கே சுற்றினாலும் அந்த ஆளை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருவார். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த காலத்தில் தானே செல்ஃபோன் நமக்கு இல்லையா? நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நான் இங்கே இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்க, நீங்கள் இருக்க, நான் இருக்கீங்க, இப்படி கேட்டு அதுலேயும் பலவிதமான குளறுபடி இருக்கும். எப்படியோ பிடிச்சிடுவோம் வைங்களேன், பிடிச்சிடுவோம். இது இந்த காலம். ஆனால் அந்த நாட்களில் எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த விஷயத்தில். அதாவது ஒரு முறை நான் மலேசியாவுக்கு ஊழியத்துக்கு போன போது ஒரு சிட்டியிலேருந்து அடுத்த சிட்டிக்கு போய் நான் அந்த பஸ்ஸில் போய் இறங்கி அந்த பஸ் ஸ்டேஷனில் நான் நிற்கிறேன். அந்த ஆரம்ப நாட்கள் ஊழியங்கள். அப்போ அவங்க சொன்னாங்க ஃபோனில், நான் இன்னொரு சிட்டியில் தங்கியிருக்கும்போது அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நாங்கள் இந்த பஸ்ஸில் இந்த ஸ்டேஷனில் நாங்கள் நிற்பேன்னு. இன்னொரு விஷயம், அவரை பார்த்தது கூட இல்லை நான். அப்போ நான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். அப்படி தெரிஞ்ச மாதிரி தெரில, அந்நிய தேசம் பாருங்கள், கையில் மொபைல் ஃபோனாவது, அந்த ஃபோன் ஒன்றும் கிடையாது. அப்போ அவர் நம்பரு என்ன, இதெல்லாம் ஒரு பெரிய இதான் ஃபெய்த். அந்த ஃபெய்த்தில் நடக்கிற ஒரு வாழ்க்கை உங்களோட நான் பேசுகிறேன். அப்படியே நின்று பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. அப்படி பார்த்தேன், யாராக இருப்பா, இவராக இருப்பார், அவராக இருப்பார்னு.
யாரோ ஒருத்தர் எந்த நபரையும் நம்ம அப்படியே உண்மையாக பார்க்க முடியாது. அவங்க எதாவது நினைக்க மாட்டாங்களா? இல்லை, ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள். அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தேன், வேறு வழியே கிடையாது. பேசாமல் என்னுடைய சூட்கேஸை கீழே வச்சுட்டு 2 கையை உயர்த்தினேன். ஆண்டவரே, அப்பா, இந்த பாஸ்டர் எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்கப்பா அப்படின்னு அப்படி சொல்லி முடித்து கண்ணு திறந்த பிரைஸ்லான்னு சத்தம் கடிச்சு. அப்போ பார்த்தா அவங்க ஒரு 8-10 அடி தூரத்தில் அந்த ஊழியர் வந்தார். ஆமாம், அவர் சொன்னார், நீங்கள் கை உயர்த்தி பார்க்குறது நீங்களாக தான் இருக்குன்னு நினச்சேன்னார். இப்போ வந்து நான் கை உயர்த்தினா அவருக்கு தெரியும் நான் நினச்சேன்னா இல்லை. இதுதான் அந்த கனெக்ட் பண்ணுறது. ஆமேன். அப்போது இதே போல் தான் நம்ம உங்கள் லைஃப்பில் உங்களை யாரோடு கனெக்ட் பண்ணணும், எப்போ கனெக்ட் பண்ணணும் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் நாம போய் கனெக்ஷன் வச்சுன்னு வச்சுக்கோங்க, அது டிஸ்கனெக்ஷன் ஆயிரும், அப்புறம் டிஸ்கம்யூனிகேஷன் ஆயிரும். அதாவது அது கன்ஃபியூஷனில் போய் முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சதில்லை. ஆகவே கர்த்தருடைய நாமத்தினால் சொல்கிறேன், இந்த மாதிரி காரியங்களை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்ததுனால என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸோடு பேசுவேன், வசனத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இங்கே இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் யார்? கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போவார் அப்படின்னு இல்லை, போகிறவர். போகிறவர். ஒரு காலத்தில் அவர் போனார், ஒரு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார், ஒரு காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் அற்புதம் செஞ்சார். இன்றைக்கி அவரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு அவருக்கு முன்னால் போவார். மோசைக்கு முன்னால் போனார், அவருக்கு சொல்லியிருக்குது. அது யோசுவாவுக்கு தான் சொல்லியிருக்குது, எனக்கு சொல்லியிருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை புரிந்து கொள்ளலன்னு அர்த்தம். ஆமேன். அந்த வார்த்தை பாருங்கள், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தானே நம்ம ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி நான் உங்களோடு பேசுகிறேன். இயேசுவை இப்போ நம்ம ஆவியாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை, அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பிதாவாகிய தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார், கர்த்தர் நடத்தினார். நியூ டெஸ்ட்டுக்கு வரும்போது இயேசு பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்கு பூமிக்கு அனுப்பினார். ஆண்டவருடைய காலங்களை செய்து முடித்த பிறகு அவர் பாடுபட்டு அடக்கம் பண்ண 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போனார். 50 நாள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார், ஆவியானுடைய காலம். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். என்னென்னா, கர்த்தர் தாமாகவே உங்களுக்கு முன்பாக போகிறவர். போவார் அப்படின்ல, திரும்ப திரும்ப சொல்கிறேன், போகிறவர். அவருடைய கேரக்டரை உங்களுக்கு எனக்கு முன்னால் போவார். நம்மளை முன்னால் விட்டுட்டு அவர் பின்னால் அவர் சில நேரங்களில் நம்மளை அனுப்பிட்டு பின்னால் வருவார். அது என்றைக்கோ ஒரு நாள். ஆனால் எப்போதுமே அவர் நமக்கு முன்பாக போகிறவர். கையை உயர்த்தி ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. அடுத்தது, அவர் உன்னோடு கூட இருப்பார். யார் யாருக்கு சொல்லுகிறார் என்றால், வசனத்தில் 31ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும்போது மோசே 100 வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை 120 வயசாயிற்று. ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ போக்குவரத்துமா இருக்க முடியாதுப்பா, நீ அந்த யோர்தானை கடந்து போவதில்லை அப்படின்னு ஆண்டவர் பேசின உடனே யோசுவாவை கூப்பிடுறார். நெக்ஸ்ட் லீடர்ஷிப்பை கூப்பிட்டு அவருக்கு சொல்கிறாரு, நீ பலன் கொண்டு திடமானதாக இருக்கணும், நீ பயப்படக்கூடாது, திகைக்கக்கூடாது, கர்த்தர் உன்னை கூட வருகிறார், உன்னை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார்னு அவரை என்கரேஜ் பண்ணுறாரு. 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் யாருன்னு அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆண்டவர் யார் தெரியுமா? உனக்கு முன்பாக போகிறவர். ஆண்டவர் யார் தெரியுமா? உன்னோடு கூட இருப்பார். அப்போ அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த லீடர்ஷிப்பில் மோசஸ் கையிலிருந்து ஜாஷுவா கைக்கு இது மாறும்போது ஆண்டவருடைய வார்த்தையை மோசை பெற்று யோசுவாவுக்கு சொல்கிறார். இப்போ இவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன், ஜாஷுவா. புரிஞ்சுக்கிட்டா? அப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான பர்சனாக இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு பொறுப்புள்ள உங்கள் தலையில் தான் ஒரு பொறுப்பு இருக்குது. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரை 2 பேருக்கும் பொறுப்பு இருக்குது. இதில் ஒருத்தர் கொஞ்சம் டவுனாக இருப்பாங்க, இன்னொருத்தர் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. ஓகே, எப்படியோ சில வீடுகளில் கணவன் ஓட்டத்தை முடித்து நித்தியத்துக்கு போயிருப்பாங்க. சகோதரியை உங்கள் மேலே அந்த பொறுப்பு இருக்கலாம், அல்லது சகோதரனை உங்கள் மேலே பொறுப்பு இருக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க,
எவ்வளோ பெரிய பொறுப்புகள் உங்கள் ஷோல்டரில் இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, அவர்தாமே அவராகவே உங்களுக்கு முன்பாக போவார். கையை உயர்த்தி ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. ரெண்டாவது அந்த வார்த்தையை பாருங்க, செகண்ட் வேர்ட், அவர் உன் கூடவே இருப்பார், உன்னோடு கூட இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மூணாவது வார்த்தை, உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். சரியா? நான்காவது வார்த்தை, நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இப்போ நான் உங்கள் மத்தியில் ஒரு கேள்வி வைக்கிறேன். என் ஆண்டவர், சரி இப்படி சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்னால் போகும்போது, அவர் நம்மோடு கூட இருக்கும்போது பயம் வருமா, கலக்கம் வருமா? ஏன் இந்த வேர்டை மோசஸ் இங்கே பயன்படுத்தணும்? ஏன் பயன்படுத்தணும்? நான் உங்கள் மத்தியில் இதை வைக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா மோசே சொல்கிறாரு, 120 வருஷம் ஆச்சு நீ யோர்தானை கடப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீ தான் இந்த சந்ததியை அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நீ கொண்டு போகிற. அதனால் நீ நான் உனக்கு சொல்கிறேன், கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர், கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர். ரெண்டாவது, அவர் உன் கூடவே இருப்பார். மூணாவது, உன்னை விட்டு விலக மாட்டார். நாலாவது, உன்னை கைவிட மாட்டார். எவ்வளோ அழகான 4 ப்ராமிஸ் சொல்லிட்டு, ஐந்தாவது கீழே சொல்கிறாரு, உன்னை கைவிடும். அது சொல்கிறாரு, நீ பயப்படாத, கலங்காத. ஏன் இதை இங்கே சொல்லணும் யோசிச்சு பார்த்தீங்களா? பயப்படாத, ஐயா கூடவே இருப்பாங்கிறாரு, நான் உனக்கு முன்னால் போவேன்றாரு, உன்னை கைவிட மாட்டேன்றாரு, உன்னை விட்டு விலக மாட்டேங்கிறாரு. அப்புறம் எதுக்கு எனக்கு எப்படி பயம் வரும், எனக்கு எப்படி கலக்கம் வரும்? இல்லை அது எவ்வளோ முக்கியமான கேள்வி. நான் சொல்ல சார், இப்போ உங்களுக்கு விளங்குது இல்லையா? அப்போது இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். அவர் உனக்கு முன்னால் போகிறவர் தான், மாற்று கருத்து கிடையாது. அவர் கூட இருப்பார், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுக்கப்புறம் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார், மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் நீ இந்த உலகத்தில் இருக்கிறாய். இந்த உலகத்தின் ஆவிகள், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு விரோதமாய் போராடும். சரியா? உன்னை சஞ்சலப்படுத்தும். அதே மாதிரி தான் யோசுவாவின் நாட்களில் நடந்தது இல்லையா? உங்களுக்கு அதெல்லாம் டீட்டெயிலாக சொன்னேன்னா உங்களை 10 மணி வரைக்கும் பேசிட்டு போவேன். அவ்வளோ ஸ்டஃப் இருக்குது பைபிளில். அப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன், யோசுவா வென்றது 31 ராஜாக்கள். யோசுவா ஃபைட் பண்ணது, அதாவது 31 ராஜாக்களை வென்று அவன் தான் எல்லாருக்கும் ஷேர் கொடுக்குறான். இந்த உனக்கு இந்த ஏரியா, உனக்கு இந்த ஏரியா, அப்படி பகிர்ந்து அளிக்கிற கிருபை எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொடுக்கறது யோசுவாவின் ஷோல்டரில் இருந்தது. அப்போ அவன் அங்கே போகிறான், உள்ளே போனால் ஒரு பக்கம் கானானியர், ஒரு பக்கம் எபோசியர் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. உட்காந்து ப்ராமிஸ் லேண்டுன்னாரு, பாலும் தேடும் ஓடும் தேசம் சொன்னார். இங்கே பார்த்தா அவங்க உட்காந்துட்ருக்காரு, இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காருன்னு ஆண்டவர் சொல்கிறார், நீ துரத்து, நான் உன் கூட இருப்பேன், நான் உனக்கு முன்னால் தானே போய்கிட்டுருக்கேன், நீ துரத்து. அப்போ இதையும் உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கி சாயந்தரம் வச்சு பாருங்க. ஆமாம், அவர் வாக்கு தத்தங்களின் தேவன் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நான் திரும்ப சொல்கிறேன், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ பயப்படவும் கலங்கவும் என்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தணும்? நீ பயப்படக்கூடிய, நீ கலங்கக்கூடிய ஒரு கட்டங்கள் வரலாம். ஆனால் நான் உன் கூட இருப்பேன். இதுதான் கிறிஸ்டியானிட்டி, இதுதான் கிறிஸ்தவம். உனக்கு பயமே வராது, உனக்கு கலக்கமே வராது. நீ டெய்லி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்ப, டெய்லி என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்ப. டெய்லி டான்ஸ் ஆடுவேன், என்ஜாய் பண்ணுவேன். ஆனால் இன்னொரு பக்கம் ஏதாவது அப்படி ஒன்று வரும். இன்னொரு பக்கம் ஒரு ஆண்டவருடைய வல்லமை போய் அதை அழிச்சு போட்டுரும். கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்துருவார். ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். கரங்களை தட்டி பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்கு
எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. இன்னும் ஓடி ஓடி சொல்லுவே, இன்னும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! உபாகமம் 31:8 நான் உனக்கு முன்னால் போவேன், கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர் கலங்காத பயப்படாத ஏன் சொன்னார்னா, அவர் சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. சரியா? நீ கலங்காதீங்க, பயப்படாதீங்க. பயப்படாதுன்றீங்களே, சொல்லும்போதே பயமாக இருக்குதே, அப்படி நீங்கள் பயப்படாதீங்க. ஐயா ஒன்று சொல்கிறேன், பயம் இயற்கையாக வரும். ஆனால் அடுத்த நிமிஷம் தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், ஆமாம், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறாரு. அப்போ நம்ம பெற்றிருக்கிற அபிஷேகத்தில் பயம் கிடையாது, பயம் கிடையாது. அப்போ எனக்கு ஒரே பயமாக இருக்குதுன்னா, ஒரு போராட்டம் உனக்கு வந்துருச்சு, அதை எப்படி மேற்கொள்ளணும்? வசனம், வல்லமை, வேர்ட் ஆஃப் காட் அண்ட் பவர் ஆஃப் காட். ஆமென். இதை ரெண்டையும் பிடிச்சு கொஞ்சம் அப்படி ஃபைட் பண்ணால் எல்லாம் தாறுமாறாக போயிடும். கர்த்தருக்கு கிரியை செய்வார். ஏன் சொன்னார் பயப்படாத கலங்காதன்னு? யோசுவா கைக்கு பொசிஷன் வந்தபோது யோசுவாவை நீங்கள் அப்படியே கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் எல்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்க. மோசே நினைச்சு ஆண்டவருடைய சத்தம் கேட்கும், யோசுவா அந்த ஜனங்களை எழுப்பி விடு, நீயும் உன் ஜனங்களும் எழுந்து அந்த யோர்தானை கடந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, ப்ரொசீட் பண்ணுன்னு. அவங்க போகும்போது யோர்தான் வருது. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆசாரியர்களை பார்த்து சொல்லு, உள்ளங்கால கவை அங்கே திறக்குது. அடுத்தது இப்படியே சொல்லிகிட்டே போவோம். அடுத்தது எரிகோவை தோத்திரம் பண்ணித்த எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் முன்னால் போயிட்டுருக்காருல. அடுத்தடுத்து வரும்போது 6 அதிகாரங்களில் வெற்றி 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 வந்துக்கிட்டே இருக்குது. 7ஆம் அதிகாரத்தில் ஒரு போராட்டம் வந்துடுச்சு. அங்கே தான் ஆயி பட்டணத்தில் மாட்டிக்கிட்டாங்க. ஆயி பட்டணத்தில் வெற்றி கிடையாது, தோல்வி யோசுவாவுக்கு. இங்கே ஒரு கேள்வி, எனக்கு முன்னால் போகிறேன்னு சொன்னீங்களே, என் கூட இருப்பேன்னு சொன்னீங்களே, என்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே, எனக்கு நீங்களாகவே எனக்கு முன்னால் போகிறவர்னு சொன்னார் என்னுடைய தலைவர் மோசஸ் சொன்னார். இப்போ வந்து பார்த்தா ஆயி பட்டணத்தில் ஒரு சின்ன ஒரு சிட்டியில் எங்களால் ஜெயிக்க முடியாமல் போயிருச்சே, ஐயோயோ ஆண்டவர் வாக்கு மாறிட்டார் அப்படியா நினச்சார் யோசுவா? இல்லை. 7ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ணி பார்க்குறாரு, விசாரிக்கிறாரு. எதனால் தப்பு, எங்கே விட்டோம், எங்கே பிரச்சனைன்னு அலசி ஆராய்ந்து பார்த்தபோது அவர் சொல்லிட்டார், எப்பா திஸ் இஸ் நாட் மை மிஸ்டேக்கியா, ஏன் மிஸ்டேக் இல்லை, உன்னுடைய மிஸ்டேக். இந்த ஆகான் ஒருத்தன் உள்ளே இருக்கான் பாரு, அவனால தான் பிரச்சனை. அது வேற, தெரியும்ல உங்களுக்கு. அப்போ கலங்காத பயப்படாதன்னு சொன்னதுக்காக நான் இதெல்லாம் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த உலக வாழ்க்கையில் அவ்வப்போது சில நீங்கள் கலங்கக்கூடிய அல்லது நீங்கள் பயப்பட, உங்கள் புருஷன் நிமித்தம், உங்கள் மனைவி நிமித்தம் கலங்கக்கூடிய, பிள்ளைகளின் நிமித்தம் கலங்கக்கூடிய, பெற்றோரின் நிமித்தம் கலங்கக்கூடிய, இந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்கிறேன், எந்த காலேஜுக்கு பிள்ளையை அனுப்புறது, எந்த காலேஜுக்கு பையனை அனுப்புறது, ஆன்லைனில் இருக்கலாமா, அவனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பலாமா, கொரோனா வந்துருமா, நிச்சயமாச்சே, அது கட்டாயம் யோசிக்க வேண்டிய விஷயமாச்சே. அவனை பஸ்ஸில் அனுப்பலாமா, ஸ்கூல் பஸ்ஸில் அனுப்பலாமா, அல்லது காலேஜ் பஸ்ஸில் அனுப்பலாமா, அல்லது காரில் கொண்டு விடலாமா, அல்லது ஒரு ஆட்டோவை புக் பண்ணலாமா, அல்லது என்ன ஏது, என்ன சாதாரண விஷயமா? அதனால் இதெல்லாம் இதை இப்படி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கும்போது இன்றைக்கு சாயந்தரம் கர்த்தர் பேசுகிற வார்த்தை, கர்த்தருடைய பிள்ளைகளை, ஃபியர் நாட், ஐ எம் வித் யூ. நீ பயப்படாத, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன். ஏன்னா நானாகவே உனக்கு முன்னால் போகிறேன். ஏன்னா நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறேன். என்ன வாக்குத்தத்தம்? அந்த கானான் தேசத்தில் கொண்டு போய் நான் சேர்க்க வரைக்கும் நான் உனக்கு முன்னால் போவேன்னு சொன்னேன். அதனால் என் ஆண்டவர் உனக்கு முன்னால் போவார் அப்படின்னு மோசஸ் சொன்னது மாதிரி இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியில் ஏவப்பட்டு அவருடைய ஊழியன்னு சொல்லுகிறேன். ஆமேன். அந்த பரமக்கானான், அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு மறந்துடக்கூடாது. பரமக்கானான், அதான் பரலோக ராஜ்யம்.
அங்கே போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் நமக்கு முன்பாக போகிறவர். இயேசு தாமே புதிய ஏற்பாட்டில் ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல ஆமென் கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக போகிறார். விசுவாசிக்கிறவங்களாம் கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க. வார்த்தை திறந்து எனக்கு வாலிப பிள்ளைகள் சொல்லுங்க, எனக்கு முன்பாக போகிறவர். நான் ஏன் கவலைப்படணும்? எனக்கு முன்பாக போகிறவர். என் பாடங்களை குறித்து, என் பரீட்சையை குறித்து, நான் ஃபர்தர் ஸ்டடீஸை குறித்து, என்னுடைய லைஃப்பை குறித்து நான் கவலை. கர்த்தர் பொறுப்பெடுப்பார், கர்த்தர் பொறுப்பெடுப்பார். ஆமேன் சொல்லுங்க, கர்த்தர் பொறுப்பெடுப்பார். அதே நேரத்தில் எரிகோவை எப்படி வீழ்த்தணும், யோர்தானை எப்படி தாண்டணும், ஆமேன் என யோசுவாவுக்கு டீச் பண்ணது போல எங்களுக்கும் போதிங்க ஆண்டவரே, போதிங்க ஆண்டவரே. ஆயி பட்டணத்தில் ஆமேன் அவங்க வேவுக்காரருடைய ஆலோசனையை தான் யோசுவா கேட்டாரை தவிர ஆண்டவரை பார்த்து இந்த ஆயிக்கு விரோதமாக எப்படி யுத்தத்துக்கு போகணும்னு கேட்கலையே. அங்கே தானே தப்பு. ஆமேன் அந்த 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 வேவுக்காரர்கள், அந்த ஸ்பை, அவன் சொன்னது என்னது, எல்லாரையும் கூட்டிகிட்டு யுத்தத்துக்கு போகாதீங்க, சும்மா கொஞ்சம் பேர் போனால் போதும், அது ஒரு சின்ன பட்டணம் அப்படின்னு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு ஜாஷுவாவுக்கு பெருசாக போச்சு. யோசுவாவுக்கு அது அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்கல. ஆமென் கர்த்தருடைய பிள்ளையே. ஆனால் தோல்வி நடுவில் தேவ சமூகத்தில் விசாரித்த போது மறுபடியும் கர்த்தர் உற்சாகப்படுத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் அடுத்த அதிகாரத்தில் யோசுவா கேட்பாரு, நான் எப்படி ஆயி பட்டணத்துக்கு விரோதமாய் போகணுன்னு ஆண்டவர் நியூ ஸ்ட்ராட்டஜியை கொடுப்பார் பாருங்க. ஆமென் கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். இதே தான் உங்க லைஃப்ல நடக்க போகிறது. ஷபா ரபா கராபா கபா. இயேசுவின் நாமத்தினால கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நானாகவே முடிவு பண்ணி போக மாட்டேன்ப்பா. சத்தமா சொல்லுங்க, நானாகவே என் விருப்பம் நடக்கணும். இல்லைன்னா நான் வந்து என் விருப்பத்தை நீங்கள் செய்யலைன்னா எனக்கு நீங்கள் வேண்டாம் ஆண்டவரேன்னு, ஆண்டவரே நான் இனிமேல் சொல்ல மாட்டேன். இயேசுவே உம்முடைய நீர் தாமாகவே எனக்கு முன்பாக போகிறவர் என்ற வார்த்தையை நான் அப்படியே பிடித்து கொள்ளுகிறேனப்பா. நான் உனக்கு முன்பாக போகும்போது என்ன நடக்கும்? ஏசாயா 45:2 நான் உனக்கு முன்பாக போய் கோணலான எல்லாவற்றையும் செம்மையாக்குவேன். தகப்பனே, இந்த வாக்கு தத்தங்களின் படியெல்லாம் உம்முடைய ஊழியனாகி நின்று என் கூட கையை உயர்த்தி ஜெபிக்கிற அத்தனை 1000 பிள்ளைகளுக்காக தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையானது உம்முடைய பிள்ளைகள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உயிர்ப்பிப்பதாக. ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஆமென். ஒவ்வொரு சொல்லுங்க, என் பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறீர், என் பிள்ளையின் பக்கத்தில் இருக்கிறீர். வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு அவரை உன்னிப்பாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவரை நேசிக்கிற, அவரை நம்புகிற, அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் போவார்ல. திரும்ப திரும்ப சொல்கிறேன், போகிறவர். ஆமென். அவர் எப்போதுமே நம்ம முன்னால் ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் இன்னொரு காரியம், அப்போ ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னா அவரை தாண்டி தான் உங்ககிட்ட வருது. அப்போ அவர் பொறுப்பு நமக்கு. ஓகே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி,
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு காரியத்தை நான் உங்களோட கூட பேசணும். ஓகே, சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு நியூ டெஸ்ட்மெண்ட் வாங்க, 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது, அவர்கள் சீடர்களுக்கு அறிவிக்க ஓடுகிற போது போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு, இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். வாழ்க என்று சொன்னார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. இங்க பாருங்க, இயேசு தாமே அவராகவே ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டு பிரியப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் ஆவியினால் நடத்தப்பட்டு செய்கிற காரியம் இதுதான் நம்முடைய லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்களை கொண்டு வரும். இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம வரணும். சரியா? அவரே வரணும். அவராகவே கிரியேட் செஞ்சாருப்பீங்க. எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்மூத்துனா என்ன, பிரச்சனை வரும், ஆனால் அதை ஆண்ட ஈஸியாக மாற்றிடுவார். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசு எதிர்ப்படுகிறார், அவராகவே குறுக்கிடுகிறார். எங்கன்னா, ஆண்டவராக இயேசு உயிர் தெழுந்துட்டார். 8ஆம் வசனத்தில் பயத்தோடு மகா சந்தோஷத்தோடு கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டவருடைய சீடர்களுக்கு அறிவிக்க ஓடுறாங்க. இப்படி சொல்கிறேன், இதை இப்படி நான் பார்க்குறேன். எப்படி தெரியுமா? இயேசுவை அறிவிக்கிற மக்களுக்கு முன்பாக, இயேசுவை அறிவிக்கிறவர்களுக்கு முன்பாக இயேசு தாமே குறுக்கிடுவார். ஆமாம், குறுக்கிட்டு அவர் வேறு பக்கமாக திருப்பி விட மாட்டார். அப்படிலாம் இல்லை. அவர் இயேசுவை பற்றி இன்னும் சொல்லட்டா, சிம்பிளாக சொல்லட்டா, இயேசுவை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னு வைங்களேன், ஏசப்பாவை பற்றி யாருக்காவது எவருக்காவது ஏதோ சுவிசேஷம் சொன்னீங்கன்னு வைங்களேன், உங்கள் லைஃப்பில் அவர் குறுக்கிட்டு அவர் என்ன செய்வார்னா, இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், வாழ்க. இயேசு வாழ்த்துவார். ஆமென். நம்ம இந்தியாவில் அதாவது ஒருத்தர் பிடிச்சா வாழ்கமோ, டபார்னு அடுத்த எலெக்ஷனில் ஒழிகன்றோம். அது அது சமயத்துக்கு ஏற்ற மாதிரி, அது தேவையில்லை. இன்றைக்கி மனுஷன் நம்மளை வாழ்த்துவாங்க, அதே வாயினால் வேறு மாதிரி பேசுவாங்க, அவங்களுக்கு பேர் தான் மனுஷன். ஆனால் கர்த்தர் ஆண்டவர் அருமை இரட்சகராக இயேசு ஒருவரை வாழ்த்துவாரானால் அந்த வாழ்த்துதல் சந்ததி சந்ததியாக கடந்து போகும். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. அப்போ எப்போது அந்த வாழ்த்துதல் உங்கள் வீட்டுக்கு வரும், எப்போ உங்களுக்கு அந்த வாழ்த்துதல் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, எந்த நேரத்தில் அவர் குறுக்கிடுறார் பாருங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிவிக்க ஓடும்போது டக்குன்னு ஆண்டவர் குறுக்க நின்று, காட் பிளஸ் யூ, வெல் டன், நீ வாழ்ந்திருப்பாய், நீ செழிப்பாய் இருப்ப, நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்போ இதிலிருந்து நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன், அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இயேசுவை அறிவிக்கிற தேவ பிள்ளையாக நீங்கள் மாற இயேசுவை அறிவிக்கணும். இன்றைக்கி நம்ம இயேசுவை அறிக்கை விட்டுட்டு இயேசுவின் ஊழியக்காரங்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? இதில் நான் சொல்ல வேண்டியதை சைட் பை சைட் சொல்லிக்கிட்டே வரேன். அவர் எப்படி வந்தால் தெரியுமா, அவர் ட்ரெஸ் எப்படி தெரியுமா, அவர் அப்படி பேசுகிற அப்படி தெரியுமா, அது சூப்பராக, அது சான்ஸே கிடையாது. நீ வேணால் கேட்டு பாறேன், என்ன இது ட்ராமாவா, சினிமாவா, அல்லது காமெடியா இது? அதனால் அவரை உயர்த்தணும், அவரை பற்றி பேசணும். ஆமேன். அதுதான் இன்றைக்கி நமக்கு தேவை. அப்போ ஊழியர்களை பற்றி என்ன சொல்லணும்? சரி, உங்களை பற்றி மீட்டிங் கேட்டு பாருங்கள், ஆண்டவர் பேசுகிறாரு அப்படி சொல்லணும். கர்த்தருக்கு தோத்திரம். சரியா? மிகைப்படுத்தி ஊழியர்களை நீங்கள் ரொம்ப பூஸ்ட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி தான் இன்றைக்கி நிறைய பேர் அட்ரஸ் இல்லாமல் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? பாரத்தோடு சொல்கிறேன், தாகத்தோடு சொல்கிறேன், இயேசுவை உயர்த்தணும், இயேசுவை பற்றி பேசணும். யார் பேசணும்? இதுக்கு எந்த பைபிள் காலேஜ் இயேசுவை பற்றி பேசுவதற்கான பயிற்சி முகாம் கிடையவே கிடையாது. நீங்கள் பைபிளை வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா, ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, அன்றாடம் அவர் உங்களோட பேசுகிறார்ல, அதை பேசினாலே போதும், உங்கள் மூலம் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கி எத்தனை தாய்மார்கள் ஏசப்பாவுடைய நாமத்தை மயப்படுத்துகிறாங்க தெரியும், எத்தனை சகோதரிகள் வீட்டில் இருந்த அருமையான ஊழியங்களை செய்கிறாங்க தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், அறிவிக்க ஓடுகிறவர்களுக்கு முன்னால் இயேசு நின்று ஆண்டவர் சொல்வார், நீ வாழ்க.
அறிவிக்கணும். இன்றைக்கி நிறைய இப்போது நம்ம வாழ்நாள் முழுவதும் நாங்கள் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் லிசனர்ஸாகவே இருக்கிறீங்க. லிசனர்ஸ் சாய்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த குரூப்புக்கு போயிடாதீங்க. அந்த பாட்டு பாடுங்க, இந்த பாட்டு பாடுங்க, இந்த பாட்டு பாடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. அது வேண்டான்ல, பர்சனலாக சொல்கிறேன். ஐயா, அவர் சொல்கிறத லிசன் பண்ணுறதும் பண்ணணும். அவரை பற்றி பேசணும். எங்கெங்கே அவரை பற்றி பேசணுமோ அந்த இடத்துல அவரை பற்றி பேசணும். கையை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களோட கூட கேஷுவலாக பேசுவீங்க. நீங்கள் பேசும்போது அவங்க ஏதோ மன உளைச்சல் இருந்தானே, ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்காருப்பா, அவர் கைவிட மாட்டாருப்பான்னு சொல்லுங்கள். உடனே சார் ரொம்ப நன்றி சார்னுவாங்க அவங்க. இன்றைக்கி மனுஷனுக்கு வேண்டியது ஆறுது இல்லையா? இன்றைக்கி சரியா மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்குறாரு. அதனால் நீங்கள் இனிமே கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுவை அறிவிக்கிறவர்களாகவே இருக்கணும். இயேசுவை அறிவிக்கணும், ஜீவன் உள்ள தெய்வம் என்று அறிவிக்கணும், அற்புதத்தின் தேவன் என்று அறிவிக்கணும், உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிறவர் என்று அறிவிக்கணும், பாவங்களை மன்னிக்கிறவர் என்று அறிவிக்கணும், பழைய பாவங்களை திரும்பி பார்க்க மாட்டார் என்று சொல்லணும். ஆமென். ஆமாம், ஏற்கனவே ஒருத்தர் விழுந்திருப்பான். ஏன் விழுந்து தெரியுமா? ஏன் நடந்துச்சு தெரியுமா? நீ சர்ச்சுக்கு வந்தியா, நீ பண்ணியா, நீ பைபிள் வாசித்தியா, நீ ஜெபம் பண்ணியா, இந்த மாதிரி ரிலீஜியஸாக பேசி 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 நிறைய பேரை முடக்கி வச்சிருக்கிறோம். அப்படிலாம் வேண்டாம். ஆமேன். விழுந்தவனை தூக்கி எடுப்புறது தான் கிறிஸ்தவம். ஆமேன் சொல்லுங்க. ஒரு வாழ்க்கை இல்லாதவனுக்கு வாழ்க்கை கொடுக்கிறவர் தான், இருளில் இருக்கிறவன் வெளியே கொண்டு வர்றது தான் கிறிஸ்தவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் அறிவிக்க ஓடுகிறவர்களுக்கு முன்னால் இதை சொல்லும்போது பிலிப்பியர் எழுதின நிருபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வசனத்தை இன்றைக்கு சாயந்தரம் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். பிலிப்பியர் எழுதின நிருபத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம் என்னன்னு கேட்டால் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை, மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாவதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிறோம். கம் டு த பாயிண்ட். இயேசுக்காக இயேசுவை பற்றி பேசணும்னு சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய வார்த்தையை பேசணும். வசனம் என்ன சொல்லுது? பவுல் சொல்கிறாரு, அந்த வசனங்களை பிடித்து கொண்டு, அந்த வார்த்தையில் பாருங்க, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு நாங்கள் ஓடுறோம்னாரு. சும்மா சொந்த அந்த கதை இந்த கதை சோக கதை சொந்த கதை இதெல்லாம் தூக்கிட்டு ஓடினா அந்த நேரம் அப்படியா அப்படின்னு சீரியலில் பார்க்கும்போது அழுகிற மாதிரி அழுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால் நல்லா இருந்ததுன்னு. என்ன கேட்டேன்? நல்லா, ரொம்ப நல்லா இருந்தது, மனசுக்கு நல்லா இருந்தது. என்ன தான் நல்லா இருந்ததுன்னா தெரிலன்னு. காரணம் அங்கே வசனம் இல்லை, வசனம் இல்லை. அப்போ வசனத்தை பிடித்து கொண்டு நம்ம ஓடணும்னு இன்றைக்கி நான் உங்களோட பேசுகிறேன். அப்போ வேர்டு நம்ம ஹார்ட்டில் இருக்கணும். த டைம்லி வேர்ட் ஷுட் கம் ஃப்ரம் யுவர் மவுத். சரியான நேரத்தில் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரணுமே. அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆமாம், அதனால தான் அவங்க ஆன்லைனில் ஒரு சேனையை கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி ஓடும்போது இன்னொரு வசனத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 சாமுவேல் சாப்டர் 4 ஜெபம் பண்ண போகிறோம். 4ஆம் வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரவேலில் இருந்து வருகிற போது அவன் 5 வயது உள்ளவனாய் இருந்தான். அவனுக்கு 5 வயதா இருந்தது. அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவி போசேத் என்று பெயர். கர்த்தருடைய பிள்ளைகளை, சவுல் குமாரன் யோனத்தானுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பிறக்கும்போது நல்லா தான் பிறந்தான். பைபிள் அழகாக தெளிவாக சொல்லுது. அவனுக்கு 5 வயது வரைக்கும் அவன் நல்லா ஓடி 5 வயது பையன் எப்படி இருப்பான் பாருங்க. நல்ல ஓடி கீடி திரிஞ்சு இருந்திருப்பான். ஆனால் அந்த தாதி நர்ஸ் அவனை தூக்கி கொண்டு ஓடுகிற அவசரத்தில் அவனை கீழே விட்டுட்டா. விட்ட உடனே அவன் முடவன். அப்போ ஏதோ ஃப்ராக்சரோ சம்திங் அவன் காலில் நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. வாழ்க்கை முழுவதும் முடவனாக போயிட்டான். ஏன்னா அந்த நர்ஸ் அந்த தாதி பண்ண மிஸ்டேக். எப்போ? ஓடும்போது. அப்போ இதிலேருந்து நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டு உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்துவுக்காக தான் ஓடணும். ஆமேன். ஏசப்பாவுக்காக தான் ஓடணும். அவரை பற்றி தான் பேச ஓடணும்.
ஓடும்போதே we have to be very very careful. ஆமாம், ஜிபிஎஸ் சொல்லிட்டாரு ஏசப்பாவுக்கு ஓடணும். நாளைக்கு பைபிள் தூக்கிட்டு கணவனுக்கு சொல்லாமல் பிரைஸ் லார்ட் ஸ்தோத்திரம், வீட்டில் சமைக்காமல் ஒன்றும் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு எங்கே தெருவழியை சுற்றிட்டாலே கூடாது. என்ன, தெருவாக சுற்றக்கூடாது, சபையாக சுற்றக்கூடாது. இதுக்கு மேலே எப்படி பேசுறது நான்? கர்த்தருடைய பிள்ளைகளை, முதல்ல அந்த டிசிப்ளின் நமக்கு வேணும். ஆவிக்குரிய உலகத்தில் தேர் ஷுட் பி டிசிப்ளின். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஓடுகிற அவசரத்தில் இந்த அம்மா பாவம் 5 வயசு பையன் வாழ்க்கை முறிஞ்சு போச்சு, முடவன் ஆயிட்டான். என்ன சொல்கிறீங்க? பைபிள்லேயே அது எழுதி வச்சுருக்கணும் பாருங்களேன். அப்போ இப்போ நம்ம ஓடும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஓடணும். யாருக்காக ஓடுகிறோம்? நம்ம ஓடுனா ஒரு செய்தி இருக்கணும் இல்லையா? செய்தி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் எதுக்கு வந்தீங்கன்னா சும்மா அப்படி போனேன் அப்படி வந்தேனா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்கிட்டலாம் சேர்க்கவே மாட்டேன். பிரதர் அந்த பக்கமாக போனேன் பிரதர், அப்படியே அவங்க ஞாபகம் வந்துச்சு பிரதர். நமக்கு தலைக்கு மேலே வேலை. அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும்ல. காரணம் இல்லாமல் யார் வீட்டுக்கு போகக்கூடாது, காரணம் இல்லாமல் யாருக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, காரணம் இல்லாமல் யாருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பக்கூடாது, காரணம் இல்லாமல் ஒருவேளை ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சும்மா மெசேஜ் அனுப்பலாம், அவ்வளோதான். சும்மா நான் வரேன் போகிறேன், அங்கே வரேன், அந்த பக்கம் வரேன், இந்த பக்கம் வரேன், மத்தியானம் வரேன், 1 மணிக்கு வரேன், 1 மணிக்கு நாங்கள் சாப்பிட்ணும்ல. இதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது நான்? அதனால் கர்த்தருடைய நாமத்தினால தேவையில்லாத இடத்துக்கு ஓடக்கூடாது. செய்தி இல்லைன்னா ஓடவே கூடாது என்னை பொறுத்தவரையில். அப்போ இன்றைக்கி ஜெபம் பண்ணலாமா? அதே நேரத்தில் நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, பைபிள் வாசிக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆத்துமாக்கள் உங்களை தேடி வரும். அல்லது நீங்கள் எங்கேயாவது பார்ப்பீங்க, அவங்களுடைய சென்ஸ் பண்ணி அவங்களுடைய ஆவியில் அவங்க பிரச்சனையை உணர்ந்து நிதானமாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன்னு. அந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் சொல்லிடுறேன், ஆண்டவர் சுத்தம் பண்ணால் நான் இன்னும் தொடர்ந்து நாளைக்கு இதை பேசணும் போல் எனக்குள்ள ஒரு பாரம் வருது. ஆமென். தொடர்ந்து பேசுவோம். அறிவிக்க ஓடணும். அதே நேரத்தில் அவசரப்பட்டு ஓடக்கூடாது. அதே நேரத்தில் ராங் ட்ராக்ல ஓடக்கூடாது. முடிஞ்ச நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, அப்படியே கையை உயர்த்திருங்க இயேசுவின் நாமத்தினால. அப்பா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நின்று ஜெபம் பண்ணுறோம்ப்பா. அப்பா, எவ்வளோ காலம் உண்மை உன்னிப்பாக கவனித்து பார்த்தா பைபிள்லேருந்து எவ்வளோ வார்த்தைகள் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்கப்பா. இப்போது நாங்கள் சிறுகணும், நீங்கள் பெருகணும்ப்பா. லார்ட், ஐ எம் டஸ்ட் பிஃபோர் யூ ஃபாதர் காட். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்ட ப்ரொஃபஸர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆண்டவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மற்றும் ஆண்டவர் டாக்டர்ஸ், ஆண்டவரே லாயர்ஸ், அட்வொகேட் ஆண்டவர் இருக்கிறவங்க, ஆண்டவரே நீதிபதியாக இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க, நீதித்துறையில் இருக்கிறவங்க எல்லாரும் உமக்காக ஓடணுமே. அப்படிப்பட்ட கிருபை நம்முடைய பிள்ளைகளுக்கு தரணுமே. ஆண்டவரே, எந்த காரியத்தை முன்னிட்டு சோர்ந்து போகக்கூடாது. இன்னைக்கு ஒரு வார்த்தை வந்தது, கர்த்தர் தாமே, God himself, Jesus himself. Hallelujah. கர்த்தாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவிலே பலவீனங்கள் மாறட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும். சமாதானத்தின் தேவன் கூட இருந்து தேவைகளை சந்தித்து ஆண்டவரே நல்ல ஜெபாவினால் பிள்ளைகளை நிரப்புங்க. ஓ ஹல்லேலூயா. நாளைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு எழும்ப கிருபை செய்யுங்க. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இதுவரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் வாட்ச் பண்ணாம இன்றைக்கு புதிதாய் வாட்ச் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். உயர்த்தி சேர்ந்து சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.